ஆயுத பூஜை, தசரா, தீபாவளின்னு அடுத்தடுத்த பண்டிகைகள் வரப்போகுது. இப்படி இருக்க இந்த பண்டிகை நாட்கள்ல சொந்த ஊர் போக பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரயில்வே ஒரு குட் நியூஸை சொல்லியிருக்காங்க. அதாவது பண்டிகை நாட்கள்ல 6000 சிறப்பு ட்ரெயின்ஸை இயக்க முடிவு செஞ்சிருக்கிறதா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. பண்டிகை மற்றும் விடுமுறை காலங்களில் வெளியூர்ல இருக்கிற மக்கள் சொந்த ஊருக்கு போறது வழக்கம். அதே மாதிரி புலம்பெயர் தொழிலாளர்களும் பண்டிகை காலங்களில் தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு போவாங்க. இதனால எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட தொலைதூர ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலமோதும். ட்ரெயின்ஸ்ல 120 நாட்களுக்கு முன்னாடி முன்பதிவு செய்யற வசதி இருக்கு. இந்த பண்டிகை நாட்களை கணக்கில் வச்சுக்கிட்டு பல பேர் 120 நாட்களுக்கு முன்னாடியே டிக்கெட் புக் செஞ்சிருவாங்க. தட்கல் டிக்கெட்ஸும் நொடிகளில் காலியாயிடும். பெரும்பாலான பயணிகளுக்கு டிக்கெட் கிடைக்கிறது இல்லை. இதனால முன்பதிவு இல்லாத பெட்டிகள்லையும் மூச்சு விடுற அளவுக்கு பயணிகள் நெரிசலாக பயணிக்கிறாங்க. சமீப காலமாக ரிசர்வேஷன் கோச்சஸ்லையும் அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சிருக்கிறவங்க கூட பயணிக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் சமீபத்தில் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு ரயில்வே போதிய சிறப்பு ரயில்கள் இயக்காததே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. வர அக்டோபர் மற்றும் நவம்பர் மாசங்கள்ல அடுத்தடுத்து பண்டிகைகள் வருது. ஆயுத பூஜை மற்றும் துர்கா பூஜை வர அக்டோபர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுது. 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை இருக்கு. நவம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் சத் பூஜை கொண்டாடப்படுது. இப்போ இந்த பண்டிகை காலங்களில் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் உட்பட பல மாநிலங்களில் போகிற ரயில்களுடைய கூட்டம் அலைமோதும். இதை கருத்தில் வச்சுக்கிட்டு சிறப்பு ட்ரெயின்ஸை இயக்க ரயில்வே பிளான் பண்றாங்க. இதை பத்தி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. பண்டிகை காலத்துல போன வருஷம் 4429 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுச்சு. இந்த ஆண்டு அதை விட கூடுதலா 5975 ரயில்கள் இயக்கப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு ரயில்கள் மூலமா 1 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு சிரமம் இல்லாம போகலாம். இதை தவிர பயணிகளுடைய கூட்ட நெரிசலை தவிர்க்க 108 ரயில்களில் கூடுதல் பொது பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கு. அதன்படி 12500 பெட்டிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ். தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் அதிக அளவில் சொந்த ஊர்களுக்கு போகிறது வழக்கம். தீபாவளி பண்டிகை நாட்களில் சொந்த ஊர் போகிறதுக்கு பெரும்பாலான ரயில்களில் டிக்கெட் இல்லை. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு போகிற எல்லா ட்ரெயின்ஸுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இப்படி இருக்க ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகையை கருத்தில் வச்சுக்கிட்டு 34 சிறப்பு ரயில்களை இயக்க போகிறதா தெற்கு ரயில்வே சொல்லியிருக்காங்க. அக்டோபர், நவம்பர் மாதங்களில் மொத்தமாக 34 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். இதில் 28 சிறப்பு ரயில்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான முன்பதிவு நடந்துட்டு இருக்கு. இப்ப தீபாவளி பண்டிகைக்கு சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்கள்ல இருந்து வெளியூருக்கு பயணிகள் அதிக அளவில் போறாங்கன்றதால கூடுதல் ரயில்களை இயக்கணும் அப்படின்னு கோரிக்கையா வந்திருக்கு. இது இல்லாம முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்களை கூடுதலா இயக்கணும் அப்படின்னும் பயணிகள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கையா இருக்கு. ஸோ அரசாங்கம் சிறப்பு ரயில்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சொல்லிட்டாங்க. இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பயணத்தை அப்படியே பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க பண்டிகை நாட்கள்ல எந்த ஊருக்கு போக போறீங்க, எப்படி பிளான் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.